ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எ சர்க்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர். ஓகேவா? ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து ஃபோல்டட் அண்ட் கட்டர் ஷோன் அஸ் பிகைன். ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி முதல்ல வந்துட்டு இப்படி மடிக்கிறாங்க, அடுத்தது இங்கேருந்து இந்த சைடு மடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி மடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஷேப் வந்துட்டு என்ன ஷேப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்களேன், பார்க்க இது எப்படி நம்ம ஷேப் பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும்? ஸோ இதை இப்படி விரிக்கிறப்ப என்னாகும்? ஸோ இந்த சர்க்கிள் வந்துட்டு இப்படி ஃபுல்லாகுமா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓட்டையாகும். ஸோ அதே மாதிரி இப்போ இதை இந்த சைடு விரிக்கிறப்போ இங்கே ஒரு ஓட்டையாகும். ஸோ அதை இப்போ 2 ஓட்டை இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம இப்படி விரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும்? இங்கே 2 ஓட்டை வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த ஷேப் வந்து எப்படி கிடச்சிருக்கும்? கட் பண்ணி கிடைக்கிற ஷேப்பு ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செலக்ட் த ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோவிங் ஃபிகர் சீரீஸ். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு கீழே பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சென்டரில் வந்துட்டு கிராஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு பார் ஆகுது. அப்போ சென்டரில் வந்துட்டு என்ன ஆகும்? இப்படி வந்துட்டு கிராஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு என்ன டயக்ராம் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேண்டில் இஸ் ரிட்டர்ன் அஸ் இது மாதிரி எழுதலாம் அப்படின்னா மாடர்ன் வந்துட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ பீவேர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன், சிக்கு அடுத்தது டி. ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு என்ன லெட்டர்? ஃபஸ்ட் லெட்டர். ஸோ 1. அடுத்தது என், எம், என்னுக்கு அப்புறம் ஓ. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் லெட்டர் அதுக்கான நம்பர் அப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ ஏ வந்துட்டு என்னது 1ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டி வந்துட்டு டிக்கு அப்புறம் இ, எல்க்கு அப்புறம் எம்மு, இ வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க? 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ 1, இ வந்து 2. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி தான், எம்முக்கு அப்புறம் என்னு, ஓக்கு பதிலாக வந்துட்டு என்னது 4ன்னு நம்பர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டிக்கு அப்புறம் இக்கு பதிலாக என்ன சொன்னாங்க? 2ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இக்கு பதிலாக 2 தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இங்கேயும் வந்திருக்கு. அடுத்தது ஆருக்கு அப்புறம் எஸ்ஸு, என்னுக்கு அப்புறம் ஓ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தானே லெட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ இதையும் வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் நம்பர். ஓகேவா? ஸோ மற்றபடி ஏஇஐஓயு அந்த இது தான் வந்துட்டு இதில் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ அடுத்தது பாருங்களேன், பீவர். ஸோ பிக்கு அப்புறம் என்னது? சி. அடுத்தது ஈயோட நம்பர் வந்துட்டு என்ன? 2. அடுத்தது டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்துட்டு என்னது? டபிள்யூக்கு அடுத்து எக்ஸு. ஏ வந்துட்டு என்னது? 1. அடுத்தது ஆறு, ஆருக்கு அப்புறம் எஸ்ஸு. ஏஇஆ, இ வந்துட்டு என்னது? செகண்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ ஏஇஐஓயு. ஸோ இது 1, இது 2, இது 3, 4, இது 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அப்போ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? C2 X1 S2. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, which of the conclusion logically follows for the statement. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த இது வந்துட்டு கரெக்ட், எந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஆல் ரோட்ஸ் ஆர் வெஹிக்கல்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வெஹிக்கல் அப்படின்னா ரோட்ஸ் எல்லாமே வெஹிக்கல்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ ரோட்ஸ் எல்லாமே வெஹிக்கல்ஸு. சம் வெஹிக்கல்ஸ் ஆர் ட்ரீ. ஸோ வெஹிக்கல்ஸ் இதில் சம் வெஹிக்கல்ஸ் வந்துட்டு என்னது? ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சில இது மட்டும்தான் ட்ரீஸு. இப்போ பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ட்ரீஸ் ஆர் ரோட்ஸ், சம் ட்ரீஸ் ஆர் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீக்கும் ரோடுக்கும் சம்மந்தம் இருக்கா? இது வந்து வென் டயக்ராம் மாதிரி தான். ஸோ இது கேட்குறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல் வெஹிக்கல்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ வெஹிக்கல்ஸ் எல்லாமே ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு வரத்துக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நெய்தர் நார். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது டயக்ராமோட ஆர்டரு. ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் டயக்ராம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி இருக்குது, அது அப்படியே இந்த சைடு இப்படி திரும்புது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கீழே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன ஆகும்? வெஸ்ட் சைடு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ வெஸ்ட் சைடு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டும் இருக்குது. ஸோ அப்போ ஒன்று பி ஆப்ஷனாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா சி ஆப்ஷனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இதை பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோ, இது வந்துட்டு இந்த ரொட்டேஷனில் வந்துட்டு டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்குது, அடுத்தது கீழே வந்துடுச்சு, அடுத்தது மறுபடியும் அதே சைட் போகுது, அப்புறம் மறுபடியும் வந்துட்டு என்ன ஆகும்? கீழேயே தானே வரும். ஸோ சைடில் கீழே, சைடில் கீழே. ஓகேவா? ஸோ அப்போ கீழே தான் வரும். ஸோ கீழே இருக்கிறது எது? இது கீழே கிடையாது, இது மட்டும்தான் கீழே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.